திருப்பத்தூர் அருகே காவலர் தாக்கியதில் பெண் உட்பட 2 பேர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சின்ன கசிநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த வேடி மகன் கோகுல். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த பெருமாள் மகன் சிலம்பரசன். இவர் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இருவருக்கும் இடையே திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் கைகலப்பாக மாறி சண்டையானது குறித்து முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு 1 மணி அளவில் மீண்டும் தகராறு ஏற்பட காவலர் சிலம்பரசன் அவர்களின் நண்பர்களுடன் சேர்ந்து கோகுலை தாக்கியுள்ளனர். இதன் காரணமாக கோகுலின் நண்பர் ஸ்ரீதர் தட்டி கேட்கும் பொழுது அவருக்கும் சராமாரியாக அடி விழுந்துள்ளது என கூறப்படுகிறது. அதனை தடுக்க வந்த ஸ்ரீதரின் தாயாரான சிவகுமாரிக்கும் அதிக அளவில் அடி விழுந்ததின் காரணமாக 3 பேரும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்விரோத காரணமாக ஒரு காவலரே அப்பகுதியில் உள்ள வாலிபர் மற்றும் அவருடைய தாயாரை தாக்கி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் திருப்பத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து வீரராகவன். என் பேர் கோகுல். நான் சின்ன கசிநாயக்கன்பட்டி. பழைய பிரச்சனை இது கோயில் திருவிழா பிரச்சனைனால இப்போ பழி வாங்க ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் சிலம்பரசன் பணிபுரிகிறாரு. அவரும் சேட்டு, விஜயகாந்த், கார்த்தி, விக்னேஷ் எல்லாம் சேர்ந்து என்ன நைட்டு செந்தில் முக்கியமான ஆள் எல்லாம் தேவையில்லாமல் சேர்ந்து ஒரு 10 பேர்கிட்ட அடிச்சிட்டாங்க. அவங்க எப்பவுமே இது போல் சண்டை இழுத்துனே அடிச்சுனே இருக்கிறாங்க. அது இல்லாமல் சிலம்பரசன் காவல் நிலையத்தில் அவங்க தான் போலீஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க தான் மெயினாக இப்போ சண்டைக்கு இழுக்கிறாங்க. 2 மணிக்கு முன்னாடி என்ன பண்ண முடியுமோ பண்ணுறா அப்படின்ற மாதிரி சண்டை இழுக்கிறாங்க. எதுக்காக சண்டை வருது? சண்டை பழைய பகையை வச்சுன்னு அவங்க தான் பெரிய ஆள் ஊரில், நம்ம அவங்க கீழே இருக்கணும், அடிமையாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த ரீதியான்னு தெரில. ஆனால் அவங்களுக்கு தேவையில்லாமல் வீண் நம்புக்கு சண்டை இழுக்கிறாங்க. இல்லை கட்சி சம்மந்தமாக கட்சி சம்மந்தமும் அப்புறம் கட்சி சம்மந்தமும் இருக்குது. அப்புறம் அவங்க தான் பெரிய ஆள், அவங்க பங்காளிங்க தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. வேண்மணிக்கு அடிக்கிறாங்க. சண்டை அவங்க கடையான கூட அவங்களே கூட சண்டைக்கு இழுக்கிறாங்க வேண்மணிக்கு. நீங்கள் என்ன கட்சி, அவங்க என்ன கட்சி? கட்சி பார்த்தா நாங்கள் பிஎம்கே, அவங்க டிஎம்கே. அவங்க கட்சி ரீதியாக இருந்தாலும் அவங்க பங்காளிங்க தான்ன்ற மாதிரி அவங்க போகிறாங்க. அதுக்கோசமே அவங்க வேணும்னுக்கு சண்டை இழுக்கிறாங்க. இல்லைம்மா, அவங்களுக்கு என்ன பகைனா அவங்க சும்மானவே நம்ம அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு வேணும்புக்கே சண்டை இழுக்கிறாங்க. எதனா பண்ணாலும் ஒரு ரோடு வழியில் போனாவோ இல்லை திருவிழா வச்சாவோ நாங்கள் தான் பெரிய நம்ம எதுவும் கேட்டாலும் நம்மளை அடிக்கிறது, மிரட்டுறது, அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. போலீஸ்ன்றதால அடிக்கிறாங்களா? அவங்க போலீஸ் இருந்தால்தான் தான். சிலம்பரசன் அவங்க ஜோலார்பேட்டில் காவல் நிலையத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்க போலீஸ்ன்றதுனால அவங்கள்ட்ட பதவி இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ மிரட்டி அவ்வளோ பண்ணுறாங்க. அடிக்கிறதுக்கு வராங்க. கட்டையடின்னு அடித்தாங்க. இன்றைக்கி கட்டையடிச்சு கால் ஊதிக்குச்சு. அவங்க டியூட்டியில் அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கிறதுனால அவங்கள தைரியம் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ தக்க நடவடிக்கை அவங்க எடுக்கணும். அவங்க இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணுறாங்க. அவங்களுக்கு மெயின் சிலம்பரசன், சேட்டு, செந்தில், விஜயகாந்த் அவங்களுக்கு மட்டும் அவங்க விக்னேஷ், கார்த்தி ஒரு 8-7 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தக்க நடவடிக்கை. ரைட்டு, மற்றவங்க அது ஓகே. இப்போ போலீஸ்ன்றதால அவர் அத்துமுறை அடிக்கிறாரு. அது மாதிரி அடிக்கிறாரு. அவர் பதவியில் இருக்கிறதுனால அப்படியே பண்ணுறது செய்கிறது. பசங்களை ஒரு 10 பேர் கூட்டின்னு போயிட்டு கலாட்டா பண்ணுறது, அடிக்கடி பண்ணுறது. இந்த சரக்கா போதையா அப்படியே இருக்கிறாரு. போதையா போலீஸ்? ஃபுல்லாக போதை. அதான் பசங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி தந்து ஃபுல்லாக அப்படியே நாங்கள் தான் அப்படியே. அதை நீயே சொல்லுப்பா, தெளிவாக சொல்லுப்பா. ஃபுல்லாக அப்படியே சரக்குலேயே அவங்களே பசங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு ஒன்றா சேர்த்து வச்சு இவனை மிரட்டுறது, அவனை மிரட்டுறது, 10 பேர் வச்சுன்னு இவனை நான் தான் பெரிய ஆள், ஊரில் வண்டியில் போனால் கூட சரி கத்துறது, இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரட்டி பேசுறது, எக்ஸசைஸ் எடுக்கிறவங்க மிரட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க.
பசங்க சண்டை அடிச்சுக்கிறான்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி பிடிச்சின்னு அடிச்சுருந்தாங்க 2 பேர். அவங்க போய் விளக்கத்துக்கு போனாக்கா என் மேலே விழுந்துச்சாட்டி பையனை பிடிச்சின்னு அடிச்சு போட்டாங்க. 4-5 அடிக்கு மேலே உள்ள அடிச்சு போட்டாங்க. சிலம்பு, செந்தில், சேட்டு இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து பிடிச்சின்னு தள்ளனா கூட விடாது பிடிச்சின்னு அடிச்சாங்க அவங்க. சிலம்பு போலீஸ்